Assalamualaikum friends, welcome to kitchen cooking. நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெயிலுக்கு இதமா ரொம்ப ஹெல்த்தியான தமிழ் பாரம்பரிய உணவு முறைகளில் ஒன்றான மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 போல் சின்ன வெங்காயம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைக்கணும். அப்போ தான் நம்ம மோர் குழம்பு வந்து நல்லா இருக்கும். அடுத்து இந்த டிஷ்ஷோட ஹீரோவான தயிர் வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கிறேன். புளிப்புள்ளாத தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. எதனால் இப்படி அரைச்சி எடுக்கிறோம்னா, நான் இன்றைக்கி பசும்பால் தயிர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஆடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி அரைச்சி எடுத்தோம்னா ஆடை இருக்காது. இதே நீங்கள் வந்து தயிர் கடையில் வாங்கினீங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து. இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த பட்டை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இது மொத்தமாகவே ஒரு 1 நிமிஷம் போல் வதங்கினா போதும். மிதமான சூட்டில், ரொம்ப வதங்கினா கருகிரும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தயிரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த தண்ணியே போதும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வெறும் கலருக்காக மட்டும்தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா பருப்பு சீரகம், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு கொதி வர்ற வரைக்கும். மோர் குழம்புல வந்து நிறைய காய்கறி கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்புலாம் லைட்டாக வதக்கிட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் பூசணிக்காயும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். நம்ம மோர் குழம்பை இன்னும் கொஞ்சம் வாசனையாக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். பிஃபோர் கொரோனாவுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நான்வெஜ் தான். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது லாக்டவுன் தான். ஏன்னா எந்த ஒரு கடையும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் நல்லா கெட்டியாகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மோர் குழம்பு வந்திருக்குண்டு. எல்லோரும் நினைப்போம் நான்வெஜ்ஜில் தான் நல்லா சாப்பிட முடியும்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வைக்கிற சுவையை பொறுத்து இருக்குது. அதோட கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சண்டே எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் தான். மோர் குழம்பு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு சுட சுட சாதம், கொஞ்சம் காய் பொரியல், 2 அப்பளம், கூடவே நம்ம கிச்சனில் செஞ்ச லெமன் ஊறுகாய், செரிமானத்துக்காக ஒரு வாழைப்பழம். கடைசியாக சாதத்தோட நடுவில் பள்ளம் தோண்டிக்கலாம். தோண்டிட்டு நம்மளோட அட்டகாசமான மோர் குழம்பை ஊற்றிடலாம். அடுத்து இதை டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே எம்மி எம்மி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பயுமே நான் கையில் தான் சாப்பிடுவேன். வீடியோக்காக உங்கள்கிட்ட சில நேரம் ஸ்பூனில் காமிப்பேன். என்ன இருந்தாலும் நம்ம கை மாதிரி வருமா? நீங்கள் யாராச்சும் கையில் சாப்பிட்றதுக்கு அடிக்டன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வாய் அப்பளம், ஒரு வாய் சோறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.